ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு 15 மினிட்ஸில் வைக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/4 கிலோ மட்டன், குக்கிங் ஆயில், 2 வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, இலை, லவங்கம், கல்பாசி, உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மட்டன்னு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இது ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் 2 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நான் ஒரு பச்சை மிளகாவில் ஒரு 1/2 பச்சை மிளகா அதோடு சேர்த்து எல்லாம் போட்டு விசில் வச்சிடலாம். இதெல்லாம் போட்டு ஒரு 5 இல்லை 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ கொடுக்குறது 6வது விசில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பட்டை, இலை, லவங்கம், கல்பாசி, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்காங்க மீன் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. இப்படி வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுடலாம். அதனால் மீதி இருக்க அந்த 1/2 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வெங்காயம் வதங்கி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இங்கே சேர்த்துலாம். ஏன்னா 1 ஸ்பூன் நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா அரோமா வரவரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம மசாலாஸ் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. கரம் மசாலா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்றா மோஜ் ஆனோம்னு நம்ம மட்டன் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரை இந்த மசாலாவில் கலந்துடுறோம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் கலந்துட போகிறோம். அந்த வாட்டரை ஃபஸ்ட்டு கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனையும் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுருப்போம், அந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸி. பட் ஆனால் ஊரே மணக்கும், பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த ஆயிலெலாம் விட்டு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு டிஃபன், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெள்ளை போர்டு எடுத்திருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.